ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அது எப்படி சமைக்கிறது? பூரா போட்டுருங்க. பூரா போட்டு இதை மாதிரி வச்சு ஒரு 6 டம்ளர் வைங்க. இதையும் மிக்சியில் அடிச்சிடுங்க, அதையும் அடிச்சு 6 டம்ளர் நைட்டு வைங்க, காலையில் சாப்பிடுங்க. காலையில் இந்த இது காப்பி வடிகட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி வடிகட்டி. நீங்கள் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அது சமைக்கிறது எப்படின்னு. ஒரு கேஜி எடுக்கிறேன். ஒரு கேஜி சீரக மிளகு, வெள்ளத்துள்ளி கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். சின்ன உள்ளி, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், 2 வெள்ளத்துள்ளி. சின்ன உள்ளி தான் போடணும். ஆமாம், போட்டு பூரா அரைச்சிடணும். அரைச்சி நைட்டில் வச்சுட்டு காலையில் சாப்பிடணும். கொதிக்கணும். கொதிக்க விட்டாச்சே இது எசன்ஸ் ஆகும். இது ஜூஸ் அடிக்கலாம், இந்த டைலு போடலாம். ஜூஸ் அடித்த மாதிரி அடித்து மிக்சியில் அப்படியே ஒரு இதில் ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு காலையில் சாப்பிடணும். காலையில் சாப்பிட்டா போதும். டீக்கு வச்சு இதை சாப்பிட்றணும். அடிச்சு எடுக்கணும். இதையும் அடிச்சிடணும். இது அப்படியே போட்டோம்னா அது ஆகாது. அரைச்சாச்சே அது இறங்கும். சாப்பிடும்போது அரிப்பு வச்சு அரிக்கணும், வேணாம். அப்படியே குடிச்சிடணும். ஒன்றும் தேவையில்லை. ഒരു കേജി പോകും. നല്ല എടുത്തത്. അപ്പോൾ നിങ്ങൾ ഇത് വാങ്ങി കഴിക്കുന്നുണ്ടല്ലേ? നിങ്ങൾക്ക് ഊരവേനുണ്ട്? ഞങ്ങൾക്ക് ഊരവേനുണ്ട്. പിന്നെ വീണ് ആകെ തകിട് പൊടിയായതാണ്, ചതഞ്ഞാണ്. യൂട്യൂബിലിടാൻ റെഡി ആവല്ലേ? നമ്മളെ ആശാന ഇതാണ് നിങ്ങളെ ആശാന്? മൂപ്പരെങ്ങനെ വൈദ്യരാ? മാറിയതാണല്ലേ? നിങ്ങൾ ടിപ്പറ് കുടുങ്ങിയിട്ടുള്ള കഴിച്ചിലായിട്ട് ഈ മരുന്ന് തൊട്ടാണ് ആക്കായും തന്നെ. അടിപൊളി, ബട്ടർ അടിപൊളി അല്ലേ? എന്താ ഓർമ്മ ഉണ്ടാ? ഈ സാധനം ഓർമ്മ ഉണ്ടാ? വിശപ്പ് മാറിയതാണ്. ഫ്രൂട്ട്സ് നിങ്ങളെ കാണാനുള്ള ഭംഗിയാ. അതിനാ ഫ്രഷ്നെസ് ഉണ്ട്. നമ്മളവിടെ സാധനം കിട്ടൂലല്ലോ.